சித்தார்த் சாரோட ஆக்டிங் வந்து லவ்ல வந்து ரொம்ப கியூட்டா நல்லா இருந்துச்சு. லிட்ரலி மூவி ரொம்ப அழகா இருந்தது. சூப்பரா இருந்தது. நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். லவ் ப்ளஸ் ஆக்ஷன் எல்லாமே கலந்து சூப்பரா நல்லா இருந்ததுங்க. சூப்பரா இருந்தது. ஃபீல் குட்டா இருந்தது. பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. எல்லாமே இருக்குது. இது என்ன லவ் தண்ணி லவ்னாலே நல்லது. படம் சூப்பர்மா. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. படம் நல்லா இருக்கு. அருமையான படம். நல்ல ஸ்கிரிப்ட், நல்ல ஹீரோயின், ஒரு புது ஹீரோயின் கிடைச்சிருக்காங்க சினிமா. தேங்க்யூ. சித்தார்த் நல்லா பண்ணியிருக்காரு. அருமையா இருக்கு. படம் நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்குற ரொம்ப நாள் கழிச்சு வர்ற படம். அருமையா இருக்கு. நல்லா இன்ட்ரெஸ்டா போகுது கதை. நல்லா ஹைலைட்டாகவும் இருந்தது. நல்லா நிறைய ரிசன் பண்ணலாம். நல்லா இருந்தது ஸ்டோரி. நல்லா இருந்தது. சித்தார்த் அவங்களோட ஆக்டிங் எந்த அளவுக்கு நல்லா இருந்தது. படம் நல்லா இருந்தது. ஓகே, புது ஹீரோயின் வந்திருக்காங்கல்ல, சோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருந்துச்சு. மூவி நல்லா இருக்கு. ஒரு வாட்டி பார்க்கலாம். ஒரு வாட்டி தான் பார்க்கணும். டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஒரு மாதிரி புதுசா மெமரி லாஸா அதெல்லாம் நிறைய இருந்துச்சு. 8 கொடுக்கலாம். எவ்வளவுக்கு? 20கா? 10 கொடுங்க. 8 கொடுக்கலாம். படம் வேற மாதிரி ஃபைனல் சித்தார்த்தோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? செம்மையா ஒரு லவர் பாய் அப்படியே பார்த்துட்டு இதுல ஏதாவது டிஃபரெண்டா ட்ரை பண்ணிருக்காரா? லவ் மூவின்றதை தாண்டி வேற ஏதாவது கொடுத்திருக்காங்களா? லவ் ப்ளஸ் ஆக்ஷன் எல்லாமே கலந்து சூப்பரா ஓகே, சாங்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் சாங்ஸ் புது ஹீரோயினை போட்டிருக்காங்க, சோ அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ஓவராலா ரேட்டிங் எவ்வளவு? 4.5 நல்லா இருந்ததுங்க. சூப்பரா இருந்தது. ஃபீல் குட்டா இருந்தது. பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. ஓகே, சித்தார்த் வந்துட்டு ஒரு லவ்வபிள் பாய் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். அதை தாண்டி வேற ஏதாவது பண்ணிருக்காரா? இல்லைங்க, அதாவது ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. யாருமே வந்து அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா இருந்தது. அண்ணன் தான் ரொம்ப ரசிச்சு ரசிச்சு பார்த்தாப்புல. உண்மையிலே நல்லா இருந்துச்சு. பேரை போட்டிருக்காங்க, எப்படி அவங்க பெர்ஃபார்மன்ஸ்? இல்ல ஹீரோயின் நல்லா இருந்துச்சு. மியூசிக் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. எங்கேயுமே போர் அடிக்கல ஆக்சுவலி. ஸோ அதனால ஃபீல் குட்டா இருந்துச்சு. தாராளமா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஓகே, லவ் மூவினாலே ஏதாவது ஒரு பாட்டு ஹிட் ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல வந்து ஆக்சுவலி அந்த ஹீரோயின் என்ட்ரி ஆகுறப்போ வந்து ஒரு பிஜிஎம் ஒன்று, ஒரு மெரகப்பான்னு சொல்லிட்டு அது சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த பிஜிஎம் காண்டியே நான் வந்து பார்த்தேன். சூப்பரா இருந்துச்சு. ஓவராலா வந்து 9 கொடுப்பேன் நான். சூப்பரா இருந்துச்சு. டெஃபினட்டா ஷூர். நல்லா இருந்துச்சுப்பா. சூப்பரா இருந்துச்சு. அவங்க எப்பவுமே நல்லா ஆக்ட் பண்ணுவாங்க. இதுல இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபேமிலியா அந்த எந்த ஒரு எல்லாத்துலயுமே அந்த கிஸ் சீன் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் இல்லாம நல்லா ஹோம்லியா எடுத்திருக்காங்க. ஓகே, உங்களுக்கு பர்சனலா இந்த சீன் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பர்சனலா கனெக்ட் ஆகுது அப்படின்னு பர்சனலா லாஸ்ட்ல வந்து அந்த கால்ல விழுந்தது நல்லா இருந்துச்சு. எல்லாமே ஓகே தான். பிஜிஎம் சாங்ஸ் சாங்ஸ்லாம் சூப்பரா இருந்துச்சு. மூவி சூப்பரா இருக்குமா? சித்தார்த் சாரோட ஆக்டிங் எப்பவுமே சித்தார்த் சுலேசன் நல்லா தான் பண்ணுவார். அவரோட ஒர்க் நல்லா சூப்பரா பண்ணியிருக்காரு. நியூ ஹீரோயினை இத நியூ ஹீரோயின் சூப்பரா இருக்காங்க. இவங்களுக்கான சினிமாவில் நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, லவ் தாண்டி படத்துல வேற ஏதாவது? லவ் தாண்டினா எல்லாமே இருக்குது. இது என்ன லவ் தண்ணி லவ்னாலே நல்லது. எல்லாமே இருக்குது. ஓகே, சாங்ஸ் மியூசிக்ல சாங்ஸும் சரி, ஃபைட்டும் சரி, காமெடி சரி, இல்லை காட்டக்கூடிய புதுமையான லவ்வும் சரி. லவ் ஒன்று பிரிஞ்சுட்டு அப்படியே போயிடலாமே, கடைசி வரைக்கும் அதை யூனிக்காக அதை ஒன்றும் சீக்கிரம் மாதிரி படம் சூப்பராக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. படம் சூப்பராக இருக்கு. படம் சூப்பர்மா. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. பரவாயில்லம்மா. சித்தார்த் நல்லா இருக்கு. ரொம்ப பரபரப்பா அது அப்படியே ஸ்மூத்தா போச்சு. இது பயங்கரமா ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. போர் அடிக்கல சுத்தமா. ஆமா, சுத்தமா இருக்கு. தாராளமா பார்க்கலாம். அதாவது 3 தலைமுறை பார்க்கலாம். இப்போ இருக்கிற லவருக்கும் இனி லவ் பண்ண போறவங்களுக்கும் லவ் பண்ணவங்களுக்கும் வயசானவங்களுக்கும் 3 பேர் வந்து அழகா ஃபேமிலியோட ஜாலியா ஃபர்ஸ்ட் கிளாஸா பார்க்கலாமா. அவங்க மகாலட்சுமி மாதிரி இருக்கிறாங்கம்மா. மிரட்டாங்க. எல்லாமே வரும்போது புதுசாக தானே வருவாங்க. நான் ஏதோ தெரியாதனமா உள்ள வந்தேன். நான் ஏதோ நினைச்சேன். வேற லெவல்ல பண்ணுங்க. டேரக்டர் சார் பிச்சிருக்காரு. நல்லா இருந்துச்சு சிஸ்டர். ஐயோ, ஓகே, சித்தார்த் சாரோட ஆக்டிங் வந்து லவ்ல வந்து ரொம்ப கியூட்டா நல்லா இருந்துச்சு. சித்தா மூவிக்கு அடுத்து அவர் எந்த மூவி எடுத்தாரு எனக்கு தெரியல. ஆனா இந்த மூவி வந்து வேற லெவலா இருந்துச்சு. அவருக்கு கியூட்டா நல்லா பண்ணியிருந்தாரு. ஆசிகா அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. வேற லெவலா பண்ணியிருந்தாங்க. பர்சனலானா லாஸ்ட் சீன் தான், அதுதான் வேற லெவலா இருந்துச்சு. கண்ணெல்லாம் கலங்குற மாதிரி ஆயிடுச்சு. சூப்பரா இருந்தது. நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நல்ல ஒரு லவ் மூவி. பிரேக்கப் ஆனவங்களுக்கெல்லாம் இது பயங்கரமா சூட் ஆகும். மிஸ் பண்ணா செகண்ட் சான்ஸ் கேட்டு போறதால தப்பே இல்லை. ஏன்னா அவ்வளோ ஒரு எமோஷனல் இருந்தது இந்த மூவில. நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். சூப்பரா இருந்தது. அவங்களுக்கு அப்படியே பிடிக்காம இருந்ததை வந்துட்டு அவர் லாஸ்ட் மினிட்ல அக்செப்ட் பண்ணாங்க அவங்க லவ். அது சூப்பரா இருந்தது.
சூப்பரா எல்லாத்துக்குமே அந்த சாங், அதுவும் லாஸ்ட் சாங் எல்லாம் அந்த அவங்க ஆக்டிங்க்கும் ஹீரோ ஹீரோயின் ஆக்டிங்க்கும் அந்த லாஸ்ட் சாங் ரொம்ப சூட்டபிளா இருந்தது. மூவி ரொம்ப நல்லா இருந்ததுண்ணா. லிட்ரலி மூவி ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அப்கமிங் ஜென்ரேஷன் பார்க்க வேண்டிய ஒரு மூவி. அதே இல்லாமல் சித்தார்த்தோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஹியூமர் சென்ஸ்லாம் டாப் நாச்சாக இருந்தது. எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கிளைமேக்ஸ் அசத்திட்டாங்க. லிட்ரலாக அதை வந்து நாங்கள் எதிர்பார்க்கல. என்ன இருக்குன்னு தெரியாமல் தான் வந்தோம். ஆனால் லிட்ரலி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னா இப்படி தான் இருக்கும், லாங் பேக் அப்புறம் இப்படி தான் இருக்கும் அப்படின்றது வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அதுவைஸ் ரொம்ப நல்லா இருந்தது. படம் கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய ஒரு மூவி தான். ஏதாவது ஒரு சீன் உங்களுக்கு பர்சனலா கனெக்ட் ஆச்சா? எனக்கு வந்து எப்படி சொல்லுது, கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. லிட்ரலி அவங்க வந்து இல்லை எனக்கு வந்து மறந்துட்டாலும் நீங்கள் நெக்ஸ்ட் என்ன வந்து அக்செப்ட் பண்ணிப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் உங்களை எப்போ அப்படி சொன்னேன் அப்படின்னு ஹீரோயின் கேட்டாங்க. அது லிட்ரலி வந்து ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. இப்படிலாம் கூட இருக்காங்களா அப்படின்னு வந்து யோசிக்க தோணிடுச்சு. வொர்த் ஆஃப் மணியா திரும்ப வந்து திரும்ப கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். வொர்த் ஆஃப் மணி தான். ஓகே, ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க? 5க்கு 5 தான். 5க்கு 5 தான். 10க்குனா 10க்கு 10 தான். ஒரு லாக் கூடவா இல்ல படத்துல? ஒரு லாகுமே இல்லை. ஹானஸ்டா சொல்றேன், ஒரு லாகுமே இல்லை. எங்கேயுமே சலிப்பாவே தோணவே இல்லை. என்னடா இது எலாபரேட்டிவா போகுது அப்படின்னு நினைக்கவே தோணல. இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்தது. ஒன்னொன்னு அப்படியே அப்படின்னு வந்து சொல்லுச்சு. இதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி சீன். ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய இருந்தது. நீங்க வேற ஹியூமர் சென்ஸ் வந்து அப்படியே எப்படி சொல்றது, ஃப்ரீக்வெண்டா வந்துட்டே இருந்தது. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ இது நாங்க ஒன்று நினைச்சோம் இதுக்கப்புறம் இதான் நடக்கும்னு. ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா அப்படி ஹியூமர் சென்ஸ் வந்தது. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நாங்க. ரொம்ப அழகா இருந்தது. ஆனா